வெஜ்ஜி ரைஸ் பண்ணோம். இது வெஜ்ஜி ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம். இப்போ எக் ரைஸ் பண்ணுறோம். அது ரைஸ் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சோம்ல, அந்த ரைஸ் வச்சு எக் ரைஸ் பண்ணுறோம். Muhtemelen yani içine değişiyor. அந்த ரைஸ்க்கு தேவையான அளவு முட்டை போட்டிருக்கோம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறாங்க. ரைஸுக்கு தேவையான உப்பு போடுறாங்க. அதுக்கு மட்டும் தேவையான பெப்பர் போட்டிருக்காங்க, பிளாக் பெப்பர். எக் ரைஸ்க்கு பிளாக் பெப்பர் போட்டால் தான் நல்லா பெப்பர் போடலான்னு நினைக்கிறேன். அதில் இருக்க வெஜ்ஜியும் போடுறாங்க, நம்ம எடுத்து வச்ச வெஜ்ஜியும் போடுறாங்க. கால் ஸ்பூன் அதில் சில்லி போட்டுக்கோங்க, சில்லி பவுடரு. இப்போ ரைஸ் போடுறாங்க. சில்லி பவுடர் போடுறத நான் காட்டலை, மறந்துட்டேன். அது வீடியோ ஸ்டிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, அதுக்கு தேவையான சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு. இல்லைன்னா பெப்பரே நீங்கள் கூட போட்டுக்கோங்க. அரை கிலோ ரைஸ் வடித்தோம். பாதி ரைஸ் வெஜ்ஜி பண்ணோம், பாதி ரைஸ் எக் ரைஸ் பண்ணுறோம். எக்கு ஃப்ரைட் ரைஸ், பாதி ரைஸ் வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்.
இதுக்கும் நாங்கள் சோயா சாஸ் போடலை, அஜினமோட்டோலாம் போடலை. அதெல்லாம் கடையில் போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்யறதுனால அதெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி செஞ்சு கொடுத்தாவே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி. உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டாக ரைஸ் முடிக்கிற டயத்தில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். அந்த சூட்லேயே அது வெந்துடும் நல்லா. ஒரு பெரட்டி விட்டால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கு பாருங்கள். அருமையாக இருக்கு பாருங்கள். இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இதை நம்ம டேஸ்ட் பார்ப்போம். பர்ஃபெக்டாக எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். எல்லாம் கரெக்டாக இருக்குது.